அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் ஒன்று ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அமைதியாக ஓய்வெடுத்துட்டு இருந்தது. அதே காட்டில் ஒரு சிறிய கொசு ஒன்றும் வாழ்ந்து வந்தது. அது ரொம்பவும் கர்வம் கொண்டிருந்தது. அது சிங்கத்தை பார்த்து, நீ காட்டின் ராஜான்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நீ என்னை விட வலிமையானவன் இல்லை அப்படின்னு சொல்லி கொசு சொன்னிச்சு. சிங்கம் சிரிச்சுக்கிட்டே, நீ மிகவும் சிறியவன், உன் கூட சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதை கேட்ட கொசு ரொம்பவும் கோபப்பட்டு அது சிங்கத்தோட முகத்தில் தொடர்ந்து கடிச்சிட்டே இருந்தது. சிங்கம் எரிச்சல் அடைஞ்சது. தன்னோட பெரிய நகங்களால் கொசுவை பிடிக்க முயற்சி பண்ணிச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் கொசு தப்பிச்சிட்டே இருந்தது. இறுதியில் சிங்கம் களைத்து போய், சரி நீ ஜெயிச்சிட்ட போ அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அதை கேட்ட கொசு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு, நான் சிங்கத்தையே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பறந்து போச்சு. பறந்து போகும்போது அது ஒரு சிலந்தி வலையில் சிக்கிக்கிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதனால் வெளியே வர முடியல. அப்போது ஒரு சிலந்தி மெதுவாக வந்து அந்த கொசுவை பிடிச்சு கடிச்சு கொன்றுச்சு. இக்கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, கர்வம் அழிவுக்கு வழிவகுக்கும். எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும்.